சுவாமி, அமைச்சர் ஆளுங்களை அமைச்சிருக்காரு சுவாமி. அப்படியா? ஆமாம் சுவாமி. வர சொல்லு. வாங்க. என்ன விஷயம்? சாமி, நாளைக்கு அமைச்சர் முக்கியமான லேண்டை முடிக்க போகிறாரு. விவசாயம் இல்லமா? அதுக்கு சில சிறப்பு பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் சாமி இந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட்லாம் பேக்கில் வச்சு ஐயா கொடுத்துட்ருக்காரு. அதை ஒரு நாள் எங்கேயே வச்சு புத்துக்கோயில் ஒரு பூஜை பண்ணிங்கன்னா ஐயா வந்து நாளைக்கு வாங்கிப்பார் சாமி. அந்த டாக்குமெண்ட்ஸ் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக வந்துடுங்க சாமி. சாமி அங்கே வந்துடுங்க சாமி. போங்க, வாங்க, உள்ளே வாங்க. உள்ளே வச்சுருந்த இப்படி வைங்களேன். தம்பி, இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து லாக்கரில் வச்சிட்றேன். சரி சார். உங்களுக்கு டூப்ளிகேட் சாவி எதுவும் வேணுமா? வேணா சாமி, ஐயா வச்சுட்டு தான் வர சொன்னார். நல்லது. வர சாமி. ஐயா, காஷ்மீர் பெரிய ஃப்ராடுங்க. இனிமே அவனை நம்பாதீங்க. செலவுகிறா பெத்த இல்லைன்னா இது என்ன பேலஸ் மாதிரி இருக்குது. ஒரு திருட்டு கேஸ்ல சிசிடிவி பார்க்கும்போது கிடைச்சதுயா. 20ஆம் தேதி இந்த வீட்டில் செய்வினை எடுத்திருக்காங்க. ஆனால் 17ஆம் தேதி இவனுங்களே செய்வினை வச்சிருக்காங்கய்யா. இந்த ஆவின் கூட பேசினதெல்லாம் பொய்ங்க. இப்பதான் மொத்தத்தையும் கொடுத்து விட்டேன். டைமண்ட், நகை, பணம், கூட்டணி கட்சியோட அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்னு மொத்தம் 500 கோடியா? ஐயோ, அவங்ககிட்ட போய் யோ, நேத்து வரைக்கும் தெய்வீக சக்தி உள்ளவன் அதிசய பிறவின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஃப்ராடுன்னா என்னையா பண்ணுவேன்? ஏய், அந்த பேக் எல்லாம் கொடுக்க வேணாம், கொண்டு வந்துருங்க. கொடுத்துடையா? எல்லாச்சுங்கய்யா. இமிடியேட்டா போய் ஏதாவது சொல்லி திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க. மொத்தத்தையுமா? ஆமாண்டா. ஐயா, வீடு பூட்டிருக்கியா? டேய், இப்பதானடா கொடுத்தீங்க. ஆமாங்கய்யா. ஏதாவது பிரச்சனையா என்ன? தம்பி, தம்பி, டேங்கை ஃபில்லப் பண்ணுப்பா. நல்லா இருப்ப. அந்த ஃபோனை கொடுப்பா. சாமி, பேலன்ஸ் கம்மியாக இருக்கு. நல்லது, நீ ஃபில்லப் பண்ணு. சரி. காஷ்மோரா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அந்த மினிஸ்டர் தனக்கோடி இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்குப்பா. ஏன்பா? ஏதோ லேண்டு பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பைகளை கொண்டு வந்து நம்ம ஆலயத்துல வச்சான்ப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பை ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு லைட்டா திறந்து பார்த்தேன். உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிற நீ? என்னப்பா? தங்கம், பணம், வைரம்னு கிட்டத்தட்ட 300-400 கோடிக்கு மேல இருக்கும்பா. என்னையா சொல்ற? இதோட சில வீணா போன டாக்குமெண்ட்ஸ் வேற இருந்துச்சுப்பா அதுல. அப்ப 400 கோடி நம்ம வீட்டுல தான் இருக்கா? எப்படிப்பா இருக்கும்? அப்பா மொத்தத்தையும் அடிச்சுட்டு கிளம்பிட்டான்ல. அப்பா இப்ப ஹைவேல தான் இருக்கோம். ஆம்பூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பெங்களூர்ல இருக்கிற உங்க மாமா ஆசிரமத்துக்கு போயிடுறோம். நீ நேரா அங்க வந்துரு. அங்க இருந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஃபாரின் போயிடலாம்ப்பா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கலாம். பா, உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இப்பதான் முதல் தடவையா பெருமைப்படுறேன். பார்த்து பாப்பா, பணம் பத்திரம். ஐயா, பேக் வீட்டில் தானே இருக்கும். வீட்டோட பூட்டு உடைச்சிடலாம் ஐயா. அது வேஸ்ட். பேக் பெங்களூருக்கு போகுது. பேக் பெங்களூருக்கு போதா? ஆமா, எல்லா பேக்லயும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் யூனிட் போட்டிருக்கோம். அது பெங்களூர்ட்ட தான் காட்டுது. மொத்த குடும்பம் பேக் தூக்கிட்டு பெங்களூர் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. சரிங்க. காஷ்மோரா, நில்லப்பா. வந்த வேலையும் முடியல, அதுக்குள்ள போற. யாருங்க நீங்க? யாருமே இல்லை. நாங்க யாரு சொன்னா? நான் இருக்கேன். ஹலோ, அர்ஜென்டா ஃபேமிலியோட ஃபாரின் போறோம், கை விடு. ஓ ஓ ஓ ஏய் ஏய் ஏய், நோ, கை விடு. ஐயோ,
யோ கதவை தர. எங்க பெரிய நேரம் முடியல போல இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ அங்கிள், டோரை திறக்கணும், ஆவி உங்க மேல விட்டுருவேன். டேய் லூசு, இவ்வளவு பெரிய எதை சாத்தி வச்சிருக்க முட்டாள். அட பாவீங்களா, நம்ம டெக்னிக்கு டோர் மேக்னெட்டு இதெல்லாம் எதாத காலத்திலே பண்ணிட்டோம், புதுசாக தான் கண்டுபிடிக்கிறா. டேய் ஓகே, மெயின் போர்டில் ஆள் இருக்கிறான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன்லாம் ஒரு நாள் என்கிட்ட வேலை செய்ய மாட்டான். மெயின் போர்டில் கை வச்சா சும்மா டக 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 அடிக்கணும், அப்பதான் கவனத்தை சித்தர் அடிக்க முடியும். இவன் நம்ம பிளகா பையன் மாதிரி பிளிக் பிளிக் பிளிக்ன்றான், அப்புறம் இப்படியா பயம் வரும்? மா நம்ம தொழிலம்மா டைமிங் அண்ட் டீட்டெயில் தான் ரொம்ப முக்கியம். லேட்டு பாசிங், லேட்டு பாசிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? ஆக்சுவலா பவர் கட்ல நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே ரைட். அவ்வளோ வேகமாவோட போயிட்டேன். மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓனரே தூக்கி சாப்பிட்டுருவான், நீ என்ன பாரு. ரஜா நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருண்ண. கண்ணா சரி, இதெல்லாம் எதுக்குமா ஏன்ட்ட காட்டுறீங்க? பார்ட்டிக்காரர்லாம் காட்டணும். நானும் இந்த மாதிரி தொழில்காரம்மா, நானே பேட போறேன். ஆள் தெரியாம ஆவி உலக சாம்ராட்டை உள்ள வச்சு லாக் பண்ணி ரிஸ்க் எடுத்துட்டீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் மினிஸ்டர்லாம் தெரியுமா? ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. சிக்னல் ஜாமர் வேறையா? பெரிய பாரு. சபா ரொம்ப லேட்ரா நீங்க. சாண்ட்லியர்லாம் உள்ள வந்த உடனே இறக்கிருக்கணும், அப்பதான் சவுண்ட் மிரட்டலா இருக்கும். அப்படி இறக்கிட்டே வச்சுக்க, அப்படி சக்குன்னு வந்து நிக்கணும், அப்பதான் பக்குன்னு இருக்கும். மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேம்மா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாண்ட்லியர் கீழே வந்த மாதிரி இல்லை, நான் அப்படியே ஸ்மூத்தா மேல வந்த மாதிரி இருக்கு. தூக்கிட்டீங்க எனக்கு வட்டியா ப்ராப்ளம் தெரியுமா? இத பாருமா, சப்போர்ட் இல்லாம நிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எங்க ஏத்துன மாதிரி அப்படியே ஸ்மூத்தா கீழே இறக்கிடுங்க. டீடைல் பண்றேன்னு விட்டுறாதீங்கடா. என்ன சொல்லிட்டே இருக்கிறேன்? நம்ம பண்ற விஷயத்துல உயிர் போய் உயிர் வரணும், அப்படியே போயிடக்கூடாது. அப்போ ஹார்ட் பேஷண்ட்ரா, எனக்கு வரலாம் இல்ல. ப்ளீஸ் சார். சூப்பர். ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரனை பாராட்டணும்னு கரகாட்டக்காரன்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாய். கதவு திறந்தீங்கன்னா அப்படியே ஓடிடுவேன்.